வணக்கம் நண்பர்களே. இன்றைய 2026க்கான நல் பலன்களை ஒவ்வொரு பலன்களாக நம்ம எடுத்துரைத்து வந்தோம். 12வது ராசியான நமதனுடைய மீன ராசியை பார்ப்போம். மீன ராசியில் குரு பகவான் உச்சத்துக்கு வருகிறார். உங்களுடைய ராசியினுடைய அதிபதி குரு பகவான் உச்சத்தில் வருகிறார். உச்சத்தில் வரும் பட்சத்தில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகளும் தொழில் முன்னேற்றங்களும் பல விஷயங்கள் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 2026. எதுக்குன்னா உங்கள் ராசியினுடைய அதிபதி குரு பகவானே உங்களுக்கு வெற்றியை தருகிறார். நினைச்ச காரியத்தை அடைவதும் நாள்பட்ட நோய்கள், சுகர், ப்ரெஷர் இது சார்ந்து இருக்க விஷயங்கள் அனைத்தையுமே விலகக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அவர் உச்சத்தில் இருப்பதனால் உங்களுக்கு சில பிரச்சனைகளை விலக்கி நன்மைகளை தரக்கூடிய இருக்கிறார் உங்களுடைய அதிபதியான குரு பகவான். ஆனால் நீங்கள் 2020 நீங்கள் எடுத்துக்கொண்ட விஷயங்கள், நமக்கு 7.5 சனி இருக்குது, சனியினுடைய தாக்கம் நமக்கு இருக்குது, அதனால் நம்ம அது பண்ணால் நடக்காது, இது பண்ணுனா நடக்காது என்று நீங்கள் பெட்ஷீட்டை போட்டு மூடி வீட்டில் தூங்கி கொண்டே இருப்பவர்கள் இந்த 2026 உங்கள் குரு பகவான் உச்சத்தில் இருப்பதனால சில விஷயங்களை நீங்கள் முன்னேற்றம் பண்ணணும். உடல் பயிற்சி தேவை. நீங்கள் 7.5 சனி நம்மளை தாக்கத்தில் இருக்குன்னு வீட்டில் இருந்தீங்கன்னா மென்மேலும் 7.5 சனியினுடைய தாக்கத்தில் நீங்கள் அதிகமாகத்தான் செயல்பட்டு வருவீங்களே தவிர அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்காது. வெற்றி 7.5 சனியில் எல்லாமே நெகட்டிவாக தானே நடக்கணும். நமக்கு ஏன் பாசிட்டிவாக 2026 வரக்கூடிய காரணம் என்ன? உங்களுடைய அதிபதி உச்சத்துக்கு வராரு. உச்சத்துக்கு வரையில் 7.5 சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும். நீங்கள் ஒரு வியாபாரத்தை நம்ம 7.5 சனி இருக்குது இப்போ பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், பண்ணுங்கள். ஒரு நல்ல ஜோதிடர் அணுகி பண்ணுங்கள். வீட்டிலே உட்காந்துக்கிட்டு நான் எக்ஸாம் எழுதுனா 7.5 சனி நடக்காதனால என்னால் பாஸ் ஆக முடியாது, ஒரு கவர்மெண்ட் வேலைகளில் 7.5 சனியில் எது பண்ணாலும் நடக்காது வைக்காது என்று நீங்களே நம்பிக்கொள்ள வேண்டாம். உங்கள் அதிபதி உங்களுக்கு நன்றாக காட்சியளிக்க இருக்கிறார். அதனால் வீட்டிலே இருந்து கொள்ளாமல் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். உடல் பயிற்சி மிக முக்கியம். ப்ரெஷர், சுகர் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. 7.5 சனினால் கை கால் கொஞ்சம் எச்சரிக்கையாக, எலும்பு சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய சில விஷயங்கள் நன்மை தான் இந்த 7.5 சனி கொடுக்கும். இருந்தாலும் நீங்கள் 7.5 நோக்கி நீங்கள் இருந்துவிட வேண்டாம். இதனால் குரு பகவான் உச்சத்தில் இருக்கிறதுனால் உங்களும் உச்சத்தை கொண்டு போக பார்ப்பார். நீங்கள் வெற்றி மேல் வெற்றியே கிடைக்கும் நண்பர்களே. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் ஒவ்வொரு ராசிகளினுடைய தன்மை எவ்வாறு இருக்கும் மிக துல்லியமாக அந்த ஜாதகம் எந்த ராசி எந்த நட்சத்திரம், ஒரு ராசியினுடைய நட்சத்திரத்தில் 3 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களோடு ஒவ்வொரு பதிவுகளாக போட்டு வருவோம். இது 12 ராசிகளுக்கு உண்டான பதிவுகள் 2026 தான். 26ல் ஒரு நட்சத்திரத்துக்கு என்ன பலன் இருக்குது என்பதை மிக துல்லியமாக கணிச்சு வருவோம் நண்பர்களை. சாமுண்டி மந்திராலயா உங்களுக்கு பஞ்சாங்க அடிப்படையில் வழங்கி வருகிறது. நன்றி, வணக்கம்.